நம்ம ஊர்ல இன்னைக்கு யாராவது புதுசா கார் வாங்கினாலே பெருமையா பார்க்குறோம். ஆனா 120 வருஷத்துக்கு முன்னாடியே உலகத்தையே மிரட்டிக்கிட்டு இருந்த பிரிட்டிஷ்காரங்களுக்கு எதிரா சொந்தமா 2 பிரம்மாண்ட கப்பலையே வாங்கின ஒரு தமிழன் யாருன்னு தெரியுமா? அவர்தான் நம்ம வஉசி. அந்த காலத்துல கடல் வழியா பிசினஸ் பண்ணிட்டு இருந்த பிரிட்டிஷ்காரங்க மட்டும்தான் கப்பல் வச்சிருந்தாங்க. அவங்க வச்சதுதான் சட்டம். இதை உடைக்கணும்னு வஉசி பிளான் பண்றாரு. சொந்தமா சுதேசி நவாய் சங்கம் அப்படின்னு ஒரு கப்பல் கம்பெனி ஆரம்பிக்கிறாரு. மக்கள்கிட்ட காசு சேர்த்து எஸ்எஸ் காசியா, எஸ்எஸ் லாவா அப்படின்னு 2 பெரிய கப்பல் கம்பெனியை வாங்கி தூத்துக்குடி டு கொழும்பு வரைக்கும் ஓட விடுறாரு. இதை பார்த்து பயந்து போன வெள்ளக்காரங்க வஉசியை பொய் கேஸ் போட்டு ஜெயில அடைச்சிடுறாங்க. ஜெயில அவருக்கு செக்கிழுக்கிறது மாதிரியான கடுமையான தண்டனைகளை கொடுக்கறாங்க. அதனால்தான் அவரை இப்ப வரையும் நம்ம கப்பலோட்டி தமிழன், செக்கிழுத்த செம்மல்னு பெருமையா கூப்பிடுறோம். இப்போது டிஎன்பிசி எக்ஸாம்ல அடிக்கடி கேட்குற ஒரு முக்கியமான கேள்வி, வஉசி வாங்கிய கப்பல் எந்த 2 ஊர்களுக்கு இடையே இயக்கப்பட்டது? ஆப்ஷன் ஏ சென்னை டு கொழும்பு, ஆப்ஷன் பி தூத்துக்குடி டு கொழும்பு. பதில் தெரிஞ்சவங்க உடனே கீழே கமெண்ட் பண்ணுங்க. நம்ம கதை கேளுங்க டிஎன்பிசி சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.